ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இந்த பதிவுல பொறுமையும் கலை ஆர்வமும் கொண்ட ரிஷபராசி நேயர்களுக்கான இந்த 2024ஆம் ஆண்டு முதல் மாதமாக இருக்கும் ஜனவரி மாதத்தினுடைய ராசி பலனை விரிவா பார்க்கலாங்க. முதல்ல உங்களுடைய கிரக நிலைகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு கேதுவானவர் 5ஆம் இடத்துல அமைந்திருக்கக்கூடியவராகவும், அதாவது இந்த மாதம் முழுவதும் 5ஆம் இடத்திலேயே அவர் அமைந்திருக்கிறாருங்க. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அமைந்திருக்கக்கூடியவராகவும், 8ஆம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அமைந்திருக்கிறாருங்க. இதுல சூரிய பகவான் இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடம் என்ற தனுசு ராசியிலும், பின்பு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளாருங்க. சனி பகவான் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படும் 10ஆம் இடமான கும்ப ராசியிலேயே அமைந்து பலன் தரக்கூடியவராக இருக்கிறாரு. மேலும் உங்களுடைய லாபஸ்தானம் என்னும் இடத்துல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதும் அமைந்து உங்களுக்கு பலன் தரக்கூடியவராகவும், உங்களுடைய விரயஸ்தானத்துல குரு பகவான் 12ஆம் இடம் என்று அழைக்கக்கூடிய மேஷத்துல அமைந்து இந்த மாதம் முழுவதும் பலன் அளிக்கக்கூடியதாக இதுல இருக்கிறாருங்க. இந்த மாதம் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடம் என்று சொல்லப்படும் சிம்ம ராசியில சந்திரன் இருக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க. அதே நேரத்துல புத பகவானானவர் உங்களுக்கு 7ஆம் தேதி வரை 7ஆம் இடம் என்று அழைக்கக்கூடிய விருச்சிக ராசியிலும், பின்பு 8ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் 8ஆம் இடம் என்று அழைக்கப்படும் தனுசு ராசிக்கு செல்லக்கூடியவராக இருக்கிறாருங்க. சுக்கிர பகவானும் 15ஆம் தேதிக்கு மேல அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படும் உங்களுடைய தனுசு ராசிக்கு செல்லக்கூடியவராக இருக்கிறாருங்க. இந்த கிரக அமைவின் மூலமாக உங்களுக்கு என்ன பலன்கள்லாம் நடக்க இருக்குது, இதற்கான என்ன வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு இந்த பதிவுல பார்க்கலாங்க. இந்த கிரக அமைப்புகளுடைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல அதிகமான நோய்கள் வருவதற்காக வாய்ப்பு உங்களுக்கு உள்ளதுங்க. அதாவது உடல் நலம் மற்றும் மனநலத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. வியாதிகள் வரக்கூடியதாக இருக்கும். மேலும் மனசுல அதிக ஸ்ட்ரெஸ், குழப்பம், ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு விஷயங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. பண விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் தவறான எண்ணங்கள் ஏற்படுவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடியதாகவும், நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாக போவதற்காக அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உயிர் பயம் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. சரி, இதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்குதா, இதெல்லாமே நெகட்டிவ் பலன்களா இருக்க, இதேதான் நடைபெறுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நேயர்களே இது எல்லாமே நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லப்படுதுங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு அமைந்துள்ள கிரக நிலைகள்ல பாத்தீங்கன்னா ராகு பகவான் மட்டும் ஒரு சிறப்பான நிலையை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்ற இடத்துல இருக்கக்கூடியவராகவும், மற்ற கிரக நிலைகள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபிளா இல்ல அப்படின்றது தான் உண்மையானதாக இருக்குதுங்க. அதனால நீங்க ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், மாணவர்களாக இருந்தாலும், இல்ல தொழில் வியாபாரம்னு எந்த துறையில இருக்கக்கூடிய, எந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களாக இருந்தாலும் நீங்க உடல் நலத்துல அக்கறை செலுத்த வேண்டுவது என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்குதுங்க. கூடுமானவரை எளிமையான உணவுகளை சாப்பிடுங்க, நிறைய உடற்பயிற்சிகள் செய்யுங்க, மேலும் நீங்க தியானங்கள் செய்யுங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள், அதாவது உடல் உபாதைகள் உங்களுக்கு இல்லாமல் இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தன விரயம் இருக்குது, நிறைய செலவுகள் ஆகக்கூடிய விஷயத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க வாங்க வேண்டான்னு ஒத்தி போட்டிருந்த பொருட்களை ஏதாவது இப்போ வாங்கி நீங்க உங்களுடைய விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது என்பது உத்தமமாக இருக்குங்க. இல்லைன்னா மருத்துவ விரயம் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தியில மந்த தன்மையும் குழப்பமும் வரும். இந்த மாதத்துல கொஞ்சம் படிப்புல அக்கறை சிதறக்கூடியதாக இருக்குங்க. அதனால மாணவர்கள் தியானம் தினந்தோறும் செய்வது என்பது அவர்களுடைய ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்காக இந்த தியானம் செய்யும் பயிற்சி உதவக்கூடியதாக கண்டிப்பாக இவர்களுக்கு அமையுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யறவங்க இந்த மாதத்துல பெரிய புதிய முயற்சிகளை செய்யாமல் இருப்பது என்பது நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்குங்க. அதாவது 10ஆம் இடம் என்ற இடத்துல சனி பகவான் அமைந்து இருக்கிறாரு. அதனால உழைப்புகள் அதிகமாக நீங்க போடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாசம் நீங்க பண்றதை விட்டுட்டு,
அதுக்கு பதிலாக நீங்கள் அதிகமான உழைப்பை போட்டு இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கிற அந்த அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிற லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் நியாயமாக கடினமாக போராட வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்குதுங்க. மேலும் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எல்லோரிடமும் எச்சரிக்கையாக பழக வேண்டிய மாதமாக இருக்குதுங்க. நீங்க சாதாரணமா பேச போவீங்க, எப்பொழுதும் பொறுமையா இருப்பீங்க, எல்லோரிடமும் அன்பாக பேசக்கூடியவர்களாக இருப்பீங்கங்க. உங்களுக்கு இப்போ நீங்க பேசுகின்ற சில வார்த்தைகள் மற்றவர்களால தவறாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறதுனால புதியவர்களிடம் பெரிதளவு நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் உத்தமமானதாக இருக்குங்க. அதிகமா இந்த மாசம் பேசாம மற்றவர்களோடு இருப்பது என்பது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க உதவக்கூடியதாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க எந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்களுக்கு இந்த மாதத்துல நோய் விரயம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அதிகமா இருக்கக்கூடியதுனால நீங்க அதை ஏற்படாமல் இருப்பதற்காக வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா தத்தாத்ரேயருங்க. தத்தாத்ரேயரை நீங்க வணங்கி இந்த மாதம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீருவதற்கு ஒரு சிறப்பான வழிபாடாக உங்களுக்கு கண்டிப்பா அமையுங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.